மாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையன் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது 60 தமிழ் வருடங்களில் இப்போ பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று வரக்கூடிய தமிழ் பாரப வருஷம், இந்த பாரப வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த பாரப வருஷம் அப்படிங்கிற வருஷத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறதும் அந்த வெண்பாவுக்கான விளக்கத்தையும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பாரப வருஷம் அப்படிங்கிறது 40வது வருடங்களாக வருது. மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60, அதில் 40வது வருடம் பாரப வருடம். இந்த 40வது வரக்கூடிய பாரப வருடத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறது மிக்க பாரபத்தின் பின் மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பலிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரப வருஷத்தினுடைய ஆண்டின் பிற்பகுதி நல்ல மழை பொழியும், தக்க பசுக்கள் தலைக்கும், அதாவது நல்ல பசுமாடுகள், நல்ல பசுமாட்டினுடைய பால் வளம் பெருகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இக்கு பலிக்குமே அப்படின்னா, பலிக்காது அப்படின்னா இக்கு பலிக்காது அப்படின்றது ஒரு புதிய சொல்லாக இன்றைக்கி நமக்கு தென்படுது. அப்போ இக்கு அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சூதுவாது, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தரை வஞ்சிக்கிறது, ஒருத்தரை ஏமாற்றுறது, நம்ப வச்சு துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை தான் இக்கு அப்படின்ற சொல்லினுடைய அர்த்தமாக இந்த தமிழ் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இக்கு பலிக்காது 4 வகை உயிருக்கும் இன்பம். 4 வகை உயிர்கள் அப்படிங்கிறது 4 வகைப்பட்ட ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனித இனம் அப்படின்ற 4 வகை உயிருக்கும் இன்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கழிக்காதனவே கருது அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இன்பம் பொங்கி வழியக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாரப வருடத்தினுடைய ஒரு பலனாக ஒரு வெண்பாவை இடைக்காடர் சித்தர் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்களை நம்ம எடுத்துக்கும் போது முதல்ல மக்கள் அதிகமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வாகனம், வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாக இருந்தது போக, இப்போ சொந்த வீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்த ஒரு விஷயம் இப்போ அவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்துறையில் மந்தமாக இருந்தது, ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டது, ஒரு பிரச்சனைக்கான ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கிட்டது, ஒரு ஜாப்பில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தடுமானது, பணத்தை வாங்கி யாரோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் பொதுமக்களுக்கான பலனாக இருக்குது. மழை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்படும் போது அதிகமான மழைக்கான ஆண்டாக இந்த பாரப வருடம் இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பாரப வருட ஆண்டு முழுக்கவே, இந்த ஆண்டு முழுக்கவே குரு பகவான் உச்ச நிலையில் கடகராசியில் இருக்கிறதுனால தங்கம் விலை குறையும், அரசியல் மாற்றங்கள், மக்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய, மக்களுடைய அக்கறை மீது நலன் கருதக்கூடிய அரசு தலைமைக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடமாக இருக்கும். மக்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுமைக்கு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா, பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். மக்கள் பொறுத்த வரைக்கும் நோய்கள் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண், வெப்பம், அதே மாதிரி அம்மை போன்ற நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீர் நிரம்பி வழிகிறதுனால ஏற்படக்கூடிய பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிர் எப்படி பயிர் மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். நல்ல விளைச்சல்கள் உண்டாகும். பணப்பயிர்கள் நிறைய விளையும். பணப்பயிர்கள்னு சொல்ல முடியும்போது நெல், கரும்பு, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பயிர்களும் மிகுந்த விளைச்சல்கள் உண்டாகி நல்ல ஒரு விளைச்சல் உருவாகும். இந்த ஆண்டில், அதாவது கடந்த ஆண்டில் பொருளாதார தட்டுப்பாடுகள் மிகுதியாக இருந்தது. பணத்தை பார்க்குறதே ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தேவைக்கு மிகுதியாக இவங்களுக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும்போது சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த பாரப வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும், குறிப்பாக பேங்கிங் செக்டாரில் கூடியவங்க, வங்கியை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்க போகுது. அதே மாதிரி தங்க நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு, முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை சேர்த்துக்கோங்க. இந்த ஆண்டு தான் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ மக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறி நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம். எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சு
யார்கிட்டையும் சொல்லாமல் தனித்து செயல்படக்கூடிய மகர ராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த பாரப வருடம் என்ன மாதிரியான பலன்களை கையில் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதையுமே நிதானித்து கவனத்தோடு செய்கிறதுனால, எப்போவுமே உங்களுக்கு சாதகமாக நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்றதுனால இந்த பாரப வருடமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. கடன்கள் குறையும், பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். கடன் குறைஞ்சு பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய ஆண்டு எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்க தான். நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னா, எனக்கு மகர ராசி 7.5 முடிஞ்சிச்சா முடியலையா, எனக்கு என்ன நல்லது பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கான பதில் நான் வச்சுருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 7.5 முடிஞ்சிருச்சோ இல்லையோ அது ஒரு பக்கம், நல்லது நடந்துச்சா இல்லையா நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நிறைய நல்லது நடந்திருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்க போகுது. இது மாற்றமே இல்லாத கருத்து. என்ன நல்லது நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வீடு கட்டியிருப்பீங்க அல்லது திருமணம் பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் நடந்தது. சரி, திருமணம் ஆகிடுச்சு, வேறு என்ன நல்லது நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா குழந்தைன்ற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன, ஒன்று ஃபஸ்ட்டு வந்துட்டு வீடு கட்டணும், அடுத்து திருமணம் அடையணும், அடுத்து குழந்தை பிறக்கணும். இப்போ இந்த 3ல் 2 விஷயம் நடந்துருச்சு, இன்னும் ஒரு விஷயம் தான் பெண்டிங் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுடைய கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய கொஸ்டின் மார்க் எப்படி போடுவீங்கன்னா, எனக்கு என்ன நல்லது நடந்தது, எனக்கு 7.5 முடிஞ்ச மாதிரியே தெரியலையே, நான் என்ன கஷ்டத்துலேயே இருக்கிறேன்னு அப்படின்ற மாதிரி கேள்வி வைப்பீங்க. ஆனால் அது உண்மை இல்லை. உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகாது, உங்கள் ஆள் மனசில் அது புரிதல் அடையாது. ஆனால் உண்மையிலேயே பூமி தத்துவத்தை ராசியாக கொண்ட நீங்கள், உங்களுக்கு வந்து பொறுமை அதிகம், இருந்தாலும் சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மைகள் குறைவு. சரி, இதுக்கு மேலே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்மையாக பார்க்கும்போது எதிரிகளிலிருந்து நீங்கள் விலகுங்க. நேருக்கு நேராக நின்று எதிரி கொஞ்சம் விலகி போவார். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பலம் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இவன் இப்படியே இருப்பான் அப்படின்னு நினச்சிருந்தவங்க கூட இவனும் இப்படி இருப்பான் அப்படின்னு புரிஞ்சக்கூடிய காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பராபவ வருஷம் தான். இந்த பராபவ வருஷத்தில் உங்களுடைய நிலை என்ன, நீங்கள் யார், எப்படிலாம் ஜெயிப்பீங்க வாழ்க்கையில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும், அதாவது எதிரியாக உங்களை யாரெல்லாம் நினச்சாங்களோ அவங்களாம் ஒதுங்கி போயிடுவாங்க. அதே நேரத்தில் உங்களை வழிகாட்டுறதுக்கு ஒரு குருவோ அல்லது ஒரு வழிகாட்டியோ நிச்சயமான முறையில் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் மதித்து நடக்கணும். மதிக்காத சமயத்தில் அவங்க உங்கள்கிட்ட சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் அமைதியாக விலகி போவாங்க. அவங்களுடைய அமைதி பெரிய அமைதியாக இருக்கும். அவங்க விலகி போகிறது கூட உங்களால் உணர முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய உதவி, அவங்களுடைய ஒரு ஆதரவு, அவங்களுடைய ஒரு வழிகாட்டுதல் அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய தேவையாக இருக்குது. அரசாங்கத்திட்டிருந்து நீங்கள் எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் நிறைவேறும். சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் நடக்கும். அந்தத்து கௌரவம் இதெல்லாம் உயர்ந்துக்கிட்டே வரும். பராபவ வருஷத்தில் கடினமான உழைப்பை போடுங்க. எல்லார்கிட்டையும் நல்லபடியாக பழகுங்க. தொழில் பொறுத்த வரைக்கும் மிகவும் நல்லதாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும், பார்க்குற ஜாப்பில் முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் காய்கறிகள், பூமிக்கு கீழே விளையக்கூடிய காய்கறிகள்னு சொல்லக்கூடிய உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, பீட்ரூட்டு, கேரட்டு, இதெல்லாம். தானியம் பொறுத்த வரைக்கும் அரிசி, முழுமையான தானியங்கள், அரிசி, கோதுமை, ஓட்ஸு, இதெல்லாம் நீங்கள் வந்து தானியங்களை எடுத்துக்கலாம். புரதம்னு எடுத்துக்கும்போது, ப்ரோட்டீன் எடுத்துக்கும்போது சிக்கன், மீன், முட்டை, இந்த ப்ரோட்டீன்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். பழங்கள்னு பார்க்கும்போது ஆரஞ்சு, எலுமிச்சையை நீங்கள் எடுத்துக்கலாம். பானங்கள், அதாவது நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ட்ரிங்க்ஸாக பார்க்கும்போது சூப்புகள் நீங்கள் வந்து உணவுகளை எடுத்துக்கலாம். எல்லா வகையான சூப்புகளும் நீங்கள் வந்து உணவாக எடுத்துக்கலாம். தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறது அதிக காரமான உணவுகள், சூடான உணவுகள். ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படிங்கிறது, உங்களுக்கு யோகமான தெய்வம் அப்படிங்கிறது காவல் தெய்வங்கள், உக்ர தெய்வங்கள் எதுவானாலும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். குறிப்பாக வந்து சபரிமலை யாத்திரை போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு இந்த பராபவ வருஷத்தில். இப்போ நம்மளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்களோ அல்லது கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாஸ்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வீடு பார்க்கணும், எங்களுடைய வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்மளை வந்து கால் பண்ணலாம். பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களும்.